ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்தி வந்த கல்லூரி மாணவர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மோகன்ராஜ். ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கி அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என்று சேலம் மாநகரில் இன்று நடைபெற்ற காலை தொடங்கிய போராட்டமானது சுட்டரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த வண்ணம் உள்ளது. சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் எதிரே குவிந்த இளைஞர்கள் இந்த பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் இந்த போராட்டம் காரணமாக போக்குவரத்து முற்றிலுமாக ஸ்தம்பித்தது என்றே கூறலாம். அது மட்டுமல்லாமல் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களில் 2 பேர் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்கவும் முயற்சி செய்தனர். இந்த ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் இங்கிருந்து சென்ற இளைஞர்கள் மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சேலம் டவுன் ரயில் நிலையத்தில் காரைக்காலில் இருந்து பெங்களூர் செல்லும் ரயிலை மறித்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தும் விதமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தவிர தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் இந்த போராட்டம் காரணமாக காவல்துறை பாதுகாப்பும் வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இப்பகுதியில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் பங்கேற்றுள்ள மாணவர்களும் இளைஞர்களும் கூறும் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுவது முற்றிலுமாக பீட்டா அமைப்பை இந்தியாவை விட்டு வெளியேற்ற வேண்டும். அதே போல தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் தங்களது போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலாக வெயிலையும் பொருட்படுத்தாமல் இப்பகுதியில் இந்த இளைஞர்கள் பெரியார் மேம்பாலத்தை முற்றுகை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கண்ணுக்கேட்டிய தூரம் வரை மாணவர்கள் இளைஞர்களின் தலைகளாக காட்சியளிப்பதால் ஒட்டுமொத்தமாக சேலம் மாநகரமே ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான ஒரு குரல் எழுப்பும் வகையில் போராட்டம் இந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் சேலத்திலிருந்து எஸ். மோகன்ராஜ்.